ஒரு காதல். சதீஷை தேடி போயிடுவாங்க. ஊர்க்காரங்க அத்தனை பேரையும் நாம கண்காணிச்சுட்டு இருக்க முடியுமா? சார், நான் என்ன கேக்குறேன்னா, அவனுக்கு தெரிஞ்சிட்டு போட்டுமே, அதனால நமக்கு என்ன? அதுவும் இல்லாம அவனுக்கு தெரியற வரைக்கும் நாம ஏன் சும்மா இருக்கணும்? அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள வேண்டியது தானே. அவனை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டா அவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, நெட்வொர்க் எதுங்கிற விஷயம் எல்லாம் தெரியாமலேயே போயிடும். அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டா அவன் பின்னாடி இருக்கிற நிறைய பேர் தப்பிச்சிக்க வாய்ப்பு இருக்கு. அது உனக்கு பரவாயில்லையா? சதீஷ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் எங்க போனாலும் நம்மளால அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா அவனோட நெட்வொர்க்கை நம்மளால அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்போதைக்கு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவன் மாட்டினா ஃபுல் நெட்வொர்க்கும் அலர்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நான் அந்த ஆங்கிளை யோசிக்கவே இல்லை. எல்லா ஆங்கிளையும் யோசிக்கணும். அப்புறம் அந்த அர்ச்சனா எதுக்காக க்ளூ கொடுத்தான்னு கேட்டியே, உண்மை என்னன்னா அர்ச்சனாவுக்கு அவ க்ளூ கொடுத்தாங்கிற விஷயமே தெரியாது. சதீஷ் பண்ற கிரிமினல் வேலையை பத்தி கூட தெரியாம இருக்கலாம். சதீஷ் ரொம்ப நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவ எதையும் மறைக்கல. அவ சதீஷை நம்புறதால சதீஷ் மேல அவளுக்கு எந்த சந்தேகமும் வரல. இதான் விஷயம். ஓகே சார், நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு. கயல், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஃபுல் நெட்வொர்க்கையும் மொத்தமா பிடிச்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம தடுக்க முடியும். அதை விட்டுட்டு அவனை மட்டும் அரெஸ்ட் பண்றதால இறந்து போனவங்களுக்கு வேணா நியாயம் கிடைக்கலாம். ஆனா நடக்க போற நூத்துக்கணக்கான குற்றங்களை நம்மளால தடுக்க முடியாது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்மளோட வேலையா இருக்கக்கூடாது. குற்றம் நடக்காம பாத்துக்கிறது தான் போலீஸோட முக்கியமான வேலை. அத போலீஸ்காரங்க செய்ய தவறதால தான் நாட்டுல நிறைய கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. ஓகே, நேரம் ஆகுது, வா போலாம். சூர்யா சார், ராசாத்தி பொழைச்சிட்டாளா? சார், ராசாத்தி பொழைச்சிட்டாளா இல்லையா? சாரி சதீஷ், ராசாத்தி போற வழியிலேயே இறந்துட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் டாக்டர் உயிரில்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராசாத்தி இறந்துட்டாளா? இதுக்கு தானா அவ்வளோ சொல்லியும் கேட்காம கொண்டு போனீங்க? அதனாலதான் நான் அவ்வளவு தூரம் பிடிவாதமா இருந்தேன். என்னையும் மீறி வெளியூர் ஆஸ்பத்திரி தான் கொண்டு போவேன்னு பிடிவாதமா கொண்டு போனீங்க. இப்ப என்னாச்சு? ஒரு குழந்தை உயிரை பலி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே. சொல்லுங்க கயல் மேடம், நீங்க தானே என் மேல நம்பிக்கை இல்லாம கொண்டு போனீங்க. கொண்டு போய் என்ன சாதிச்சீங்க? சாரி டாக்டர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை ராசாத்தி இங்கே இருந்திருந்தா நீங்க காப்பாத்திருக்க சான்சஸ் இருக்கு. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு பொழைக்கிறது கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒருத்தர் குறை சொல்லி என்ன பண்றது? என்ன, அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு கடைசி வரைக்கும் போராடி இருப்பேன். ஆனா அது உங்களால நடக்காம போயிடுச்சு. அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே, இப்ப ராசாத்தி பாடி எங்க இருக்கு? வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா இல்லையா? இங்க கொண்டு வரல. பொண்ணு இறந்தத அவங்க அம்மா லக்ஷ்மியால தாங்க முடியல. லக்ஷ்மி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த லக்ஷ்மியோட அம்மா அப்பா அவங்க சொந்த ஊருக்கு பாடி எடுத்துக்கிட்டு லக்ஷ்மியையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ காட்,